சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் மூலம் தமிழகத்தில் ஜெயலலிதாவும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியும் தொடர்ச்சியாக மீண்டும் ஆட்சி அமைக்கின்றனர். இருவரது கட்சிகளும் தனிப்பெரும்பான்மையுடன் வென்றுள்ளன. தமிழக அரசியல் வரலாற்றில் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார். தனி ஒருவராக கட்சியை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வித்தை தெரிந்த ஜெயலலிதா ஆறாவது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் 1997ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்தின் 34 ஆண்டுகள் இடதுசாரிகள் ஆட்சிக்கு முடிவு கட்டிய மம்தா இந்தியாவின் முதல் பெண் ரயில்வே துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 34 இடங்களை கைப்பற்றி அதிக எம்பிக்கள் கொண்ட கட்சிகள் வரிசையில் திரிணாமுல் காங்கிரஸ் 6வது இடத்தில் உள்ளது. 2016 மேற்குவங்க சட்டசபை தேர்தலில் 211 இடங்களை பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக மம்தா பானர்ஜி அம்மாநில முதல்வராகிறார். நரேந்திர மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஆனந்திபென் படேல். 1987 தொடங்கி 29 ஆண்டுகளாக அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு வரும் இவர் முன்னதாக குஜராத் அரசில் கல்வி, வருவாய் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். मुख्यमंत्री तरीके जे कोई बाबत मारी विचारणा माटे लाववामां आवशे अथवा தந்தை முக்தி முகமது சையத் மறைவை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வராக மெஹபூபா முப்தி பதவியேற்றார். இவர் இந்திய மாநிலங்களில் இரண்டாவது பெண் முஸ்லிம் முதல்வர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சினைகள் நிறைந்த மாநில முதல்வராக இருப்பது முப்திக்கான சவால் பணிகளில் ஒன்று. இப்படி இந்தியாவின் 4 திசைகளிலும் பெண்கள் தங்களின் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வருகின்றனர்.